ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நம்ம முடிக்கு எப்படி ஒரு ஷாம்போவில் என்னென்ன மிக்ஸ் பண்ணோம் நம்ம முடி நல்லா சாஃப்டாக நல்லா க்ரோத்து கொடுக்கும்னு சொல்லிட்டுன்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது ரொம்ப நல்லா சிம்பிளாக நல்ல முடி சாஃப்டாக இருக்கும், ஷைனிங்காக கொடுக்கும், நல்லா க்ரோத்தாக கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையானது கஞ்சி தண்ணி. இது நைட்டு நான் வடிச்சிருந்து மேலே பாருங்க கொஞ்சமாக தண்ணியாக, கீழே அந்த பல்ப் இருக்கும், அதாவது கொஞ்சம் கெட்டியாக. இப்போ மேலாக இந்த தண்ணி எடுத்துகிட்டு அந்த கீழே இருக்கிற பல்ப்பில் தான் நம்ம சேர்க்க வேண்டியது நான் அலோவேரா ஜெல்லு. உங்கள்கிட்ட அலோவேரா ஜெல்லு எல்லார் வீட்லேயும் கத்தாழை செடி கண்டிப்பாக இருக்கும். அந்த செடி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கத்தாழையை கட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் பீஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அந்த தோலோடு ரெண்டு சைடு கட் பண்ணிவிட்டு அந்த தோலோடு நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அந்த சென்டரில் இருக்கிறது வெள்ளை மட்டும் எடுத்து அரைச்சிக்கலாம். அது நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது இந்த பல்ப்பு இருக்கு இல்லைங்களா, கஞ்சி தண்ணியோட கெட்டியாக, அது தேவையான அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப லென்த்து முடி இருந்துச்சுனாக்கா நீங்கள் எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு சூப்பரான ஸ்ட்ரென்த்தோ கொடுக்குது, நம்ம முடிக்கு நல்லா ஒரு க்ரோத்தோ பண்ணி கொடுக்குது. அதில் தேவையான அளவுக்கு நீங்கள் கத்தாழை எடுத்து சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் ரெடிமேடு தான் கத்தாழை இது அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். அடுத்து இது அலோவேரா நம்ம முடி நல்லா ஷைனிங் கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம முடியில் இந்த பொடுகு தொல்லை அது இருந்தாலும் கொஞ்சம் கிளியர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்து தேங்காய் எண்ணெய் என்னச்சுன்னா, இப்போ நம்ம இது சேர்த்து நான் இதை அப்ளை பண்ண பிறகு நம்ம குளிச்சுட்டு சிக்கு ஒடிச்சோம்னா அந்த அளவுக்கு ரொம்ப சிக்காக இருக்கும். நம்ம என்ன மெதுவாக போட்டு ஷாம்பு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணாலும் அந்த அளவுக்கு சிக்கு இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா கொஞ்சம் சிக்கு கம்மியாகவும் முடியும் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் எந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு நாளைக்கு நீங்கள் குளிக்கிறதுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு அவ்வளோவே நீங்கள் எடுத்து இந்த மாதிரி இந்த பல்ப் இதில் இருக்கிறது, அதாவது கஞ்சி தண்ணியில் கெட்டி இருக்கிறது எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது கிளினிக் ப்ளஸ்ஸு. நான் 2 ஷாம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா என்னுடைய முடிக்கு போதுமானது. உங்களுக்கு ரொம்ப லென்த்து முடிந்தாக்கா, நார்மல் முடிந்தாலும் 2 ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. லென்த்து முடிந்தாக்கா இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் தலையில் கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்கக்கூடாது. அப்போது தான் இது நம்ம முடியல நல்லா ஒரு ஃபுல்லு நம்மளுக்கு க்ரோத்தோ சரி ஷைனிங்கோ சரி எல்லாம் கொடுக்கும். நம்ம எண்ணெய் இருக்கும் போது லைட்டாக எண்ணெய் வச்சுருந்தா பரவாயில்ல, நிறைய எண்ணெய் வச்சுருந்தாக்கா இதெல்லாம் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டே கிடைக்காது. இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறவாங்க. நீங்கள் காலையில் இன்னொன்று காலையில் வடித்த கஞ்சி தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 2 ஹவர் விட்ட பிறகு அந்த கெட்டியாக இருக்கிறது லாஸ்ட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போது இதில் இந்த கெட்டியாக இருக்கிறது மேலாக தண்ணி மட்டும் நான் எடுத்துடுறேன். ஏன்னா எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு வேறு முடிக்கு மட்டும் நம்ம போடுற அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய வேண்டாம். பாருங்கள், இப்போது இதில் தேவையான அளவுக்கு இதில் நான் வடிகட்டி, ஏன்னா கீழே சாதம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி கெட்டி இது மட்டும் எடுத்துக்கின்னு. அப்படி இல்லை உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் நிறைய 3-4 ஷாம்பு யூஸ் பண்ணால் கூட இது எவ்வளோ வேணால் அவ்வளோ ஊற்றி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப மேலே வெள்ளையாக இருக்கிறது அந்த அளவுக்கு தேவையில்லை. இங்கே பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இது எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் அலோவேரா ஜெல்லு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறது தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா அளவுக்கு மீறி நம்ம தேங்காய் எண்ணெய் ஏற்கனவே சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் தலையில் இருந்துச்சுன்னா இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்காது. அதனால தேங்காய் எண்ணெய் ஒரு அளவுக்கு நீங்கள் தலையில் வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப வச்சுருந்தீங்கன்னா ஒரு தடவை அலசிட்டு உங்கள் தலையை அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இது 2 ஷாம்புவும் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹவர் நீங்கள் அரை ஹவரோ பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 1 ஹவர் 10 நிமிஷம் 20 நிமிஷம்
போட்டு நான் போய் கழுவிக்கிறேன்னு ஆகாது. அது இல்லாமல் நீங்கள் அழுக்கு மீறி எடுத்துக்கினீங்கன்னா அதுவும் நம்ம தலையில் நிற்காது. ஃபுல்லு நம்ம போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸு எது இருந்தாலும் ஃபுல்லாக அப்படியே லீக் ஆகிட்டே இருக்கும், ஒழுவிட்டே இருக்கும். அதனால தேவையான அளவுக்கு நம்ம முடி எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக எடுத்திங்கன்னா கூட அது நம்ம முடியில் ஒட்டாது. அதனால தான் சொல்கிறேன், அந்த கீழே இருக்கிற பல்ப் வருது இல்லை கெட்டியாக அது மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 ஷாம்பு இதில் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ 2 ஷாம்புமும் கிளினிக் ப்ளஸ் இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இது ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா உடனே ரெடி பண்ணிட்டு அப்போவே குளிச்சிடணும் அப்படி இல்லை. அது இல்லாமல் நீங்கள் கையில் கலக்கிற நேரம் ஸ்பூனில் கலக்கிறது மாதிரி ஃபோக் எடுத்துக்கோங்க, அதாவது முள்ளு கரண்டி. இதில் வந்து நல்லா இந்த மாதிரி இது பண்ணோம்னா அந்த கெட்டி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஃபுல் நல்லா அப்படியே அது ஒடிஞ்சு இதாகும், கட்டி இல்லாமல் இருக்கும். அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி கலக்கிட்டு கூட கட்டி இருக்குதுன்னா மறுபடியும் நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இந்த மிக்ஸ் பண்ணுவோம். அதில் இருக்க அந்த கட்டியெல்லாம் நல்லா ஒடிஞ்சிடும். ஏன்னா அலோவேரா ஜெல்லு போட்டுக்கிறதுனால நல்லா இந்த மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா உங்கள் தலைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன். நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிவிட்டு என் தலைக்கு அப்ளை பண்ணுறேன். அடுத்து நான் கஞ்சி தண்ணியில் என்ன மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு, ஏன்னா கஞ்சி தண்ணியில் செஞ்சோம். அடுத்து வந்து அரிசி தண்ணியில், ஏன்னா அரிசி தண்ணியில் முகம் கழுவலாம், நம்ம ஹேரை வாஷ் பண்ணலாம். அது எவ்வளோ வேந்தாலும் நம்ம அரிசி தண்ணியில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷாம்பு கூட ரெடி பண்ணிவிட்டு அடுத்து அந்த தண்ணியில் கூட குளிச்சு எல்லாம் ஆயிட்ட பிறகு லாஸ்ட்டில் நம்ம அந்த தண்ணியில் கூட அலசிட்டு வரலாம். ஏன்னா உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டு இருக்கிறேன் பாருங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஆயிட்ட பிறகு நம்ம முடிக்கு எப்படி அப்ளை பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக ரூட் எடுத்து ஃபுல்லாக அங்கங்கே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் ஹேர் அப்ளை பண்ணிட்டு ஏதாவது ஒரு வேஸ்ட்டு துணி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக அப்படியே சுற்றி விட்டுக்கோ. இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கவர் இருந்துச்சுன்னா கூட நம்ம கவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒழுவுறது இருந்துச்சுனாக்கா அதனால ரொம்ப தண்ணியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது என் முடிக்கு கரெக்டாக இருக்கும் போடுறதுக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அரை ஹவர்ன்றது, இப்போ நம்ம ஒரு ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீம் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து மினிமம் நீங்கள் 1 ஹவர் விட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது, நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இல்லை உங்களால் முடியல 1 ஹவர்னாக்கா டைம் தான் நீங்கள் 1 ஹவர் விடலாம், இல்லை ½ அன் ஹவர் அரை ஹவர்லேயே நல்லா ஒரு டைம் பார்த்து இதை அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் இது ரூட்டுக்கோ நம்ம முடிங்களுக்கோ எல்லாத்துக்கும் இது நல்லா வேலை செய்யும். அந்த அளவுக்கு இது நல்லா அந்த இதெல்லாம் இதாகும் போது தான் நம்ம இந்த ரெடி பண்ணி போடுறதுக்கும் அதுக்கு நல்லா ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ரிசல்ட்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அரிசி தண்ணியில் கூட உங்களுக்கு இதே மாதிரி செஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அரிசி தண்ணியில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.